முதல்ல வந்து மகுடம் சொல்றது. மகுடம் அப்படின்னா என்னன்னு சொல்லியிருக்கேன். திருச்சிற்றம்பலத்திலேருந்து நம்ம ஆரூரா தியாகேய சாமி மகுடம், அதோட சேர்ந்து பூழியர் குண், புரியுதா? அதோட சேர்ந்து தோடுடைய குற்றாயினவாறு பித்தாபரிசம், இது எல்லாம் சேர்ந்து ஒரு செட்டு. இது முடிஞ்சிடும். ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஒரு 30 செகண்ட்ஸ் நான் வந்து விளக்கம் சொல்லுவேன். அவ்வளோதான் விளக்கம்னா. இது வந்து திருஞான சம்பந்தருடைய முதல் திருப்பதிகம், திருப்பிரமபுரம், பண் மெட்டபாடை, ராகம் கம்பீர் சொல்லிட்டு நான் உடனே அந்த பாட்டை எடுத்துருவேன். நீங்க கம்முன்னு ஏன் பாராயண முறை வரும்போது தான் வரும். எதுக்கு பாராயண முறை, எதுக்கு பாராயண முறை இல்லை அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். இதுல இப்ப சித்தம் தெளிவீர்கள் டைரக்டா நம்ம பாடணும். அடுத்த பாட்டு அப்படிதான். ஒருவனாய் உலகத்தை டைரக்டா பாடணும். தில்லைவாழந்தனர் டைரக்டா பாடணும். குற்றாயினவாறு டைரக்டா பாடணும். புரியுதா? மற்ற எல்லாத்துக்கும் என்ன இருக்கு? மண்முறைன்னு இருக்கு. அப்ப நான் என்ன பண்ணுவேன்? கூற்றாயினவாறு சொல்லும் பொழுது திருநாவுக்கரசருடைய முதல் திருப்பதிகம், திருநாவுக்கரசர் தேவாரம் முதல் திருப்பதிகம், பண்கொல்லி, ராகம் நவரோசு, தாளம் ஆதி, தலம் திரு அதிகை வீரட்டாளம், திருநாவுக்கரசரின் வயிற்று நோய் போக்கியருடைய திருப்பதிகம் அப்படின்னு. அவ்வளவுதான். இதை நீங்க பார்த்துக்கணும். இந்த சிம்பல் வர வரையும் நீங்க தொடரணும். இந்த சிம்பல் வரலைன்னா பன்முறை நான் பாட போறேன் அந்த பாட்டு. அதனாலதான் சொல்றேன், நீங்க ரெக்கார்டிங்லாம் அப்படிதான். அவங்க அந்த சிம்பிள் காமிச்சாங்கன்னா நம்ம ரெக்கார்டிங் பண்ணணும். சிம்பிள் இப்படின்னாங்கன்னா நிறுத்தணும். இப்படின்னா டோட்டலாக நம்ம ரெக்கார்டிங்கை முடிச்சுடணும். தப்பு வந்துருச்சு நடத்தும் இண்டு காட்டுவோம். அப்படின்னா தப்பு வந்துருச்சு, நிறுத்துங்க, ஃபர்ஸ்ட்லேருந்து வாங்கினா. இப்படி காமிச்சிட்டாங்கன்னா உங்களுக்கு சுந்தி, தாளம் எல்லாமே கிளாஸ் நடத்தும். இப்படி காமிச்சிட்டாங்க. இப்போ இதெல்லாம் வந்து ஏன்னா அவங்க ரெக்கார்டிங் கண்ணாடி ரூம்ல இருப்பாங்க, அவங்களாம் பேச முடியாது. அதனால அங்கேருந்து எல்லாமே சிம்பிள்ஸ் தான். அப்போ நான் மைக்கில் இதெல்லாம் பாடுங்க எல்லாரும் அப்படின்னு சொல்ல முடியாது. புரியுதா? அப்ப நம்ம வந்து சிம்பிள் தான். காமிச்சிட்ட உடனே நீங்க என்ன பண்ணணும்? கூற்றாயினவாறுன்னு ஆரம்பிச்சோம். பித்தாபரிசோடிக்கு நான் இந்த முதல் பாட்டை பாடிட்டு அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கேன். இந்த முத்திரைக்கு சிவலிங்க முத்திரை. இதுதான் உலகமே காமிச்சிட்டு இருக்கு தம்சப்னு. இந்த முத்திரைக்கு பேர் என்னது? சிவலிங்க முத்திரைன்னு பேர். பரதநாட்டியத்தில் சிவலிங்க முத்திரைன்னா இது அப்படிதான் வைப்பாங்க. அதனால சிவலிங்க முத்திரை காமிச்ச உடனே நீங்க என்ன பண்ணுங்க? தம்சப்னு வச்சுக்காது, சிவலிங்க முத்திரை. சரியா? அந்த முத்திரை காமிச்ச உடனே நீங்க என்ன பண்ணிடலாம்? பாட்ட ஆரம்பிச்சாங்க. இப்ப இது ஒரு செட்டு. அடுத்தது ஆரூர் பதிகங்கள் 3 ஒரு செட்டு. சித்தம் தெளிவீர்கள், ஒருவனாய் உலகத்தை நின்றனாலோ, பொன்னும் மெய்ப்பொருளும் தருவான். இதுல தில்லைவாழந்தது நம்ம சேர்க்கல. ஏன் சேர்க்கலன்னா அதை நிறைவா பண்ணணுங்கிறதுக்காக நம்ம சேர்க்கல. திருவாசகத்துக்கு முன்னாடி அதை நிறைவா பாடணும். அதனால இது 3 ஒரு செட்டு. புரிஞ்சுதா? இந்த 3 நம்ம பாடி முடிச்சதுக்கு அப்புறம் நமச்சிவாய திருப்பதிகங்கள் அப்படிங்கிறது ஒரு செட்டு. அது என்னன்னா காதலாயத்த சிந்து, சொற்றுணை வேதியம், மற்றும் பற்றடங்கு. இது எல்லாம் உங்களுக்கு நடத்துனதுதான். நடத்தாத திருவாசகம் இன்னொரு நம்ம பார்க்கணும். மற்ற எல்லாம் நடத்தின பதிகங்கள் தான் மேக்சிமம். அதை நம்ம இப்போ இதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பார்க்கணும். இது ஒரு செட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் தில்லைவாழந்தனரும் நமச்சிவாய திருப்பதிகத்துல ஒன்றாக இருக்கக்கூடிய சிவபுராணமும் ஒன்றாகும். சிவபுராணம் ஏன்னா இந்த வரிசை முறை மாறக்கூடாது. நம்பி ஆரூருக்கு அப்புறம் தான் மாணிக்க வாசல் வரும். அதனால தில்லைவாழந்தனர் எல்லாரும் சேர்ந்து முடிச்சிடும். அதுதான் ஹைலைட்டான பாட்டு. அந்த ஊர்ல அதாவது மற்ற மூவரும் திருவாரூருக்கு பாடச் சென்றார். நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், மாணிக்க வாசகர். நம்பியாரூர் ஏன் சொல்லலன்னு புரிஞ்சுக்கணும். மற்ற எல்லாரும் அந்த ஊருக்கு போய் அந்த ஊரை பாடினாங்க. ஆனா அந்த ஊரை பாடுறதுக்காகவே ஒரு பிறவி எடுத்தவர் நம்பியாரூர் சுந்தர். அந்த பாட்டுதான் தில்லைவாழந்தர். தில்லைவாழந்தனது மடியார்க்கும் அடி என்ற 63 நாயன்மாரை திருவாரூரில் பாடுவதற்காகவே ஒரு பிறவி. அதற்காகவே சுவாமி வந்து அந்த ஊருக்கு வந்து நம்பியாரூர் சொன்னதெல்லாம் செஞ்சான். பாத்துக்க. அப்ப அந்த பாட்டு எவ்வளவு முக்கியமான பாட்டு. அந்த இடத்துல போய் நம்ம அந்த பாட்டை பாடுறோம். இப்ப சித்தம் தெளிவீர்கள், பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை, அதே நம்பியாரூர் பாடின அந்த பாட்டு, ஒருவனாய் உலகத்தை நின்ற, எல்லாமே அந்த ஊருக்கு போய் அந்த ஊரை பாடின பாட்டு. ஆனால் அந்த ஊருக்கு போய் பாடணுங்கிறதுக்காக ஒருத்தருக்கு பிறவியே வந்துச்சுன்னா அந்த ஊர் எவ்வளவு பெரிய ஊரா இருக்கும், அந்த பாட்டு எவ்வளவு பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த பாட்டா இருக்கும். அதனால அந்த பாட்டை ஹைலைட்டா வச்சுக்கணும். அதை முடிச்சுட்டு எல்லாரும் உருக்கணும் திருவாசகம் பாடி. அதுக்கப்புறம் எல்லாரையும் குதூகலமா அனுப்புறது. வெளியில ஊருக்கு போறாங்க எல்லாரும். அதுதான் நமசிவாய மந்திரம்.
கணீர் கணீர் கணீர்னு நமசிவாய மந்திரத்தை சொல்லி முடிக்கிறோம். புரியுதா? இதுதான். இப்போ இந்த 4 செட் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நீங்க ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஒரு செட்டா ப்ராக்டிஸ் பண்ணி முடியும். ஒட்டு மொத்தமாக எடுத்து 12 ஒரே நாளில் பாடுறதுன்னா குழப்பம். இந்த ஒரு செட்டு முடிச்சிட்டோம், ரைட்? இந்த வாரம் இந்த ஒரு செட்டு, அடுத்த வாரம் திருவாரூர் பதியங்கள் ஒரு செட்டு, அதுக்கு அடுத்த வாரம் நமச்சிவாய பதியங்கள் ஒரு செட்டு, தில்லைவாழத்துக்கு தனியாக வச்சுக்கோங்க, சிவபுராணம் தனியாக வச்சுக்கோங்க. அது 2 மட்டும் பிரிச்சுக்கோங்க. அப்போ 5 வாரங்கள் நம்ம முடிச்சிடலாமா? மீதி நமக்கு இன்னும் 2 வாரம் 14 நாள். அதை என்ன பண்ணலாம்? திருப்பி ரிவிஷன் பண்ணி இந்த 5 வாரம் நீங்க முடிச்சிட்டீங்கன்னா நான் ரிஹர்சலுக்கு வந்துடுவேன் அடுத்த 3வது சனிக்கிழமை. அப்போ நீங்க முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு 2 வாரம் இருக்கு டைம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 2 வாரம். அந்த 2 வாரத்தில் நீங்க என்ன பண்ண போறீங்க? உங்களுக்குள்ளாவே ரிஹர்சல் பண்ணி. புரிஞ்சிச்சா? இதுல எந்த குழப்பமும் இல்லை.